Happy morning, my dear students. Welcome back to our social science class in 8th standard. இந்த 8ஆம் வகுப்பிற்கு மாணவர்களை அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். My dear students, in previous videos we have learned the importance of history and geography. History and geography அத மட்டும் தான் நாம பார்த்திருந்தோம். These videos we are going to learn the importance of cities. குடிமைகளை பத்தி பார்ப்போம். In first lessonல இருக்கக்கூடிய topics and importance பத்தி தெரிஞ்சுக்கணும். And before, dear students, India as the biggest country. இந்தியா மிகப்பெரிய நாடு. எதுல சார்? in a democratic. India has the largest democratic country in the world. இந்தியா மிகப்பெரிய மக்களாட்சி நாடா இருக்குது. Okay, good. India has the two types of government. அதுவும் இந்திய அரசாங்கம் இரண்டு வகையான அரசாங்க அமைப்பு முறைகளை கையாளுகிறது. One is the central government and state government. தமிழ்நாடு has a state. தமிழ்நாடு ஒரு மாநிலம். Like Punjab a state. பஞ்சாப் ஒரு மாநிலம். குஜராத் ஒரு மாநிலம். மத்திய பிரதேஷ், உத்தர் பிரதேஷ் அப்படின்னு இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இருக்கிறது. Dear students, introductionல பாக்குறதுக்கு முன்னாடி what is the lesson? How the state government works? ஒரு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத பார்க்கணும். சொன்னலையா நிறைய மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குதுன்னு. தமிழ்நாடு ஒரு மாநிலம். அந்த தமிழ்நாடு மாநிலம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத பார்க்கணும். How the state government works? மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது? First introduction. There are two set of government. India has the two set of government in our country, the central government and the state government. The central government and the state government. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டு விதமான அரசாங்கங்களை கொண்டுள்ளது இந்தியா. Next, there are 29 state government in our country. இந்தியாவில் அப்ப மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது? 29 மாநிலங்கள் இருக்குது. There are 29 state government in our country. 29 மாநிலங்கள் இருக்கிறது. Every state, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் as a government to run its own administration. அதன் சொந்த நிர்வாக முறையை கொண்டு கையாள்கிறது. Every state has a government. ஒவ்வொரு மாநிலமும் அல்லது ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அதனுடைய சொந்த own to run its own administration, சொந்த நிர்வாக முறையை இங்கு கையாளுகிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? India has two types of government. One is central government, another state government. State government and 29 states government in our country. Every state has a government to own its own administration. Next, the states are their own executive. இதுல ஒவ்வொரு மாநில அரசாங்கம்னு சொன்னோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா மூன்று விதமான அங்கங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ், செகண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகம், லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம், ஜுடிஷியரி நீதி. இந்த மூணு பேர் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா இருக்குது. எதுக்கு? எவ்ரி ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேசிக்கா இருக்கிறது முக்கியமான அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எக்ஸிகியூட்டிவ்னா நிர்வாகம், லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றம், ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னா நீதி வழங்குறதுல முக்கியமான அங்கங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். The state executive, இந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, state executive. The state executive consists of the government and the council of ministers. அதுல யாரெல்லாம் இருக்காங்க? First governor, second the council of ministers, மந்திரிகள், council மந்திரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாரும் இருக்காங்க. Headed by the chief ministers. அங்க இன்னொருத்தர் இருக்கிறார், முக்கியமானவர் யாரு? Headed by the chief ministers. Chief ministers இருக்காங்க. அது பிறகு he is an integral part of the state legislature. ஒரு சட்டமன்றத்துல, நீதியில, நிர்வாகத்துல இந்த மூணு துறைக்கு முக்கியமானது எக்ஸிகியூட்டிவ். அதுல இருக்கக்கூடிய ஒரு அங்கமா செயல்படுறது யாரு?
this governor அப்படின்னு சொல்லுவோம். கவர்னர் ஒரு முக்கியமான அங்கமாக செயல்படுறாரு எதுல எக்ஸிகியூட்டிவ்ல நிர்வாகத்துறையில. டியர் ஸ்டூடண்ட்ஸ் மறுபடியும் நான் ரிப்ளை பண்றேன் புரிஞ்சுங்க. The state executive consists of the governor. முதல்ல எக்ஸிகியூட்டிவ் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸிகியூட்டிவ்ல ஃபர்ஸ்ட் கவர்னர் இருக்காரு, அதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்கலாம் ஹெட்டா இருக்கிறது யாரு? the chief ministers இருக்காரு, கவுன்சில் மினிஸ்டர்ஸ் ஹெட்டா இருக்காரு. ஓகேவா? இவங்க எல்லாருக்கும் ஹெட் யாரு அப்படின்னு சொன்னா இந்த கவர்னர் தான் முக்கியமா ஹெட்டா இருக்காரு. அந்த கவர்னருக்கு இன்னொரு பொசிஷன், he is an integral part of the state legislature. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாருங்க, இதுல முக்கியமா ஒரு அங்கமாக இவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவருடைய பொசிஷன். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிகியூட்டிவ் பார்ப்போம். இத டீப்பா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பிறகு லெஜிஸ்லேஷன் பார்க்க வேண்டியது இருக்கு, ஜுடிஷியரி அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் பார்ப்போம். இந்த ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் அதுல யாரு ஃபர்ஸ்ட்? the governor. கவர்னருடைய பொசிஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். The constitutional provides for the post of the governor. அவருடைய போஸ்ட், அவருடைய இடத்தை எப்படி சொல்லுது இந்திய அரசு? குறிப்பா head of a state in India. head of a state in India எதுல? the state executiveல, state executiveல head of the state இருப்பாரு, மாநிலத்தின் தலைவராக செயல்படுறாரு. யாரு? கவர்னர். இதுக்கு ப்ரொவைட் பண்றது இது இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் அந்த கவர்னர் மாநிலத்தின் ஒரு தலைவராக செயல்படுவார் அப்படின்றத நமக்கு வரையறையா சொல்லுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், the governor appointed. அவர் யாரால் பதவியில் அமர்த்தப்படுகிறார்? by the president. by the president of India. இந்தியாவோட பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா? எஸ், குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில தான் அவரு அப்பாயின்மெண்ட் பண்றாரு, பதவியில பணியமர்த்தப்படுறாரு கவர்னர். He is an constitutional head of a state. constitutional head of a state மாநிலத்தின் தலைவராக இருப்பாரு. constitutional head of a state மாநிலத்தின் தலைவராக இருக்கிறாரு. The governor is appointed. The governor is appointed for a term of 5 years. அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகள் அவர் பதவியில் இருப்பாரு. But ஆனா before the expiry, அந்த பதவி காலம் முடியறதுக்கு முன்பே கூட of his full term அல்லது 5 வருடம் முடியறதுக்குள்ள என்ன, the president can, அந்த பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு இல்லையா, அவர் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் can dismiss him from the office. அவருடைய பதவியை அந்த இடத்துல இருந்து ராஜினாமா செய்து வேற ஒரு மாநிலத்திற்கு அனுப்பலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது அவரை பதவியிலிருந்து நீக்குவது, அதே பதவி நீடிக்க செய்வது, இதெல்லாம் யாருடைய முக்கியமான வேலையா இருக்குது? பிரசிடென்ட் தான். அவர் தான் முடிவெடுக்கணும். ஓகேவா? the governor may also resign on his own interest. அவருடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல கூட அவருடைய பதவியை அவர் என்ன செய்ய முடியும்? ராஜினாமா செய்ய முடியும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். yes students, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். how the state government works. மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது? இந்த மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது? இந்தியா introductionல there are 2 set of government in our country, central government and state government. Central government and state government. There are 29 states government in our country. 29 மாநிலங்கள் இருக்கிறது. Every state has a government to run its own administration. ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய சொந்த நிர்வாக முறையை கொண்டுள்ளது. The state have their own executive. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சொந்தமான எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகம் இருக்கிறது, லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் இருக்கிறது, அண்ட் ஜுடிஷியரி நீதி வழங்கக்கூடிய துறையும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, the state executive பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் consists of the, அது யாரா இருப்பாங்க எக்ஸிகியூட்டிவ்ல? கவர்னர் அண்ட் the council of ministers. யார் இருப்பாங்க? கவர்னர்ஸ் இருப்பாங்க, council of ministers இருக்காங்க. headed by the chief minister. இந்த council ministers headed இருக்கிறது இந்த chief ministers. He is an integral part of the state legislature. The
லெஜிஸ்லேச்சர் இருக்குது இல்லையா, சட்டமன்றம், அதுல ஒரு அங்கமாக இவர் செயல்படுறாரு. ஃபர்ஸ்ட் தி ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், இதுல மூணு சொன்ன முக்கியமானது எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்கறோம், ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், மாநில நிர்வாகம். ஃபர்ஸ்ட் அது யாரு, கவர்னர். தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ப்ரொவைட் பண்ணுது ஃபார் தி போஸ்ட் ஆஃப் தி கவர்னர், கவர்னருடைய போஸ்ட் எங்க இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. as the head of a state in India, இந்தியால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர் தலைவரா இருப்பாரு. the governor appointed by the president, பிரசிடென்ட்டால பணியில் அமர்த்தப்படுகிறார் of India. He is a constitutional head of the state. The governor is appointed for a term of 5 years. 5 வருடத்திற்கு அவர் பணியில் அமர்த்தப்படுகிறார். But before the expiry of his full term, அவருடைய ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பே the president, already we saw the president can dismiss him from the office, அவரை பணியில் இருந்து நீக்கலாம். அதற்கான உரிமை பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. சரி, முக்கியமான the governor may also resign on his own interest, அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யலாம். ஓகேவா, இதுதான் முக்கியமானது. இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், அடுத்தது ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் his termன்றது யாரு, கவர்னர். கவர்னருடைய term of office will be extended, அவருடைய பதவி காலத்தை இன்னும் நீட்டிக்கலாம். அவருடைய term அப்படின்னு சொல்றது 5 years தான், அதன் பிறகு ரினியூவல் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் பிரசிடென்ட் இருக்குது. extended and he may be transferred to another state, அவருடைய பதவி காலத்தை இன்னும் நீடிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பதவி நீட்டிப்பு செய்யலாம், அல்லது வேற ஒரு மாநிலத்திற்கும் அவரை மாற்றி அமைக்க முடியும். அது யார் செய்வாங்க, அந்த பிரசிடென்ட் மட்டும்தான் செய்வாரு. The state government, ஒரு மாநில அரசாங்கம் cannot remove the governor from his post, அவருடைய பதவியிலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு மாநில அரசாங்கம் அவரை பதவியிலிருந்து என்ன பண்ண முடியாது, பதவி நீக்கம் செய்ய முடியாது, நீக்க முடியாது. அதுக்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்திடம் கிடையாது. To be the governor, கவர்னரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா a person must be a citizen of India. important topics or important point நோட் பண்ணிங்க. To be the governor, ஒரு ஆளுநரா இருக்கணும்னு சொன்னா a person must be a citizen of India. First, citizen of India, இந்தியாவின் குடிமகனாக அவர் இருக்கணும். And should have completed 35 years of age, அவருக்கு குறைந்தபட்சம் 35 வயதாவது இருக்கணும். அந்த 35 வயது இருக்கிறவங்க தான் கவர்னரா இருக்கிறதுக்கான முக்கிய தகுதி. அதோட முக்கியமான தகுதி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். He cannot be a member of parliament or state legislature, சட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலோ அவரு மெம்பரா, அதாவது உறுப்பினரா இருந்திருக்க கூடாது. அப்படி இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்னரா சூஸ் பண்ணுவாங்க. He should not hold any office of profit, அவர் எந்த விதமான அரசு வேலைகளிலும் பணியில் இருக்கக்கூடாது. அதுதான் ப்ராஃபிட், முக்கியமானது. ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், எந்த அலுவலக வேலையும் செய்யக்கூடாது, செய்திருக்க கூடாது. While appointing the governor, அவர் பதவியில் அமர்த்தும் பொழுது the president acts as per the advice of the union cabinet. யூனியன் கேபினட்ல சில மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவருடைய அட்வைஸ், அறிவுரையின்படி தான் ஒரு கவர்னரை பிரசிடென்ட் சூஸ் பண்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், the state government is also consulted when the appointment is to be made. அவர் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாநில அரசாங்கமும் அவங்க கூட என்ன பண்ணலாம், சில கலந்துரையாடல்களை ஏற்படுத்திக்கலாம். யார் பதவிக்கு வர போறாங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், யார் என்னென்ன டீடைல் பத்தி தெரிஞ்சுக்கலாம். A person is not appointed governor in his own state.
ஒரு கவர்னர் சொந்த மாநிலத்திலேயே பணியில் அமர்த்தப்பட மாட்டாது, பணியில் அமர்த்தக்கூடாது. அவரு இப்ப தமிழ்நாட்டை சார்ந்தவரா இருந்தா அவர் வேற ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா இருக்க முடியும். வேற ஒரு மாநிலத்தில் ஒர்க் பண்ணவங்க தமிழ்நாட்டில் கவர்னரா இருக்கலாம். A person is not appointed governor in his own state. சொந்த மாநிலத்திலேயே அவர் கவர்னரா இருக்கக்கூடாது என்பதையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்கிறது. Dear students, மறுபடியும் நான் ரீகால் பண்றேன், நோட் பண்ணிக்கங்க. His term of office may be extended and he may be transferred to another state. அவருடைய பதவியை நீட்டிப்பு செய்யலாம் அல்லது வேற ஒரு மாநிலத்துக்கு மாற்ற முடியும். The state government cannot remove the governor from his post. அவருடைய பதவியை மாநில அரசாங்கம் நீக்க முடியாது. To be the governor, கவர்னரா இருக்கணும்னா a person should be a citizen of India and should have completed 35 years of age. இந்திய குடிமகனா இருக்கணும், அடுத்தது 35 வயது நிரம்பிய ஒருத்தரா இருக்கணும். He cannot be a member of parliament or the state legislature. ஒரு சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ உறுப்பினரா இருக்க கூடாது. He should not hold any office of profit, அரசு அலுவலராக இருக்க கூடாது. While appointing the governor, the president acts as per the advice of the union cabinet. Union cabinet இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த பிரசிடென்ட் கவர்னரை அப்பாயின்ட்மெண்ட் பண்ணணும். The state government is also consulted when the appointment is to be made. அப்பாயின்ட்மெண்ட் அவர் பண்றதுக்கு முன்னாடி மாநில அரசாங்கமும் என்ன பண்ண முடியும்? கன்சல்ட் பண்ணலாம், கலந்துரையாடலாம். The person is not appointed governor in his own state. அவர் சொந்த மாநிலத்திலேயே பணியில் அமர்த்தக்கூடாது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிருக்கக்கூடிய the importance of the governor. ஓகேவா? Dear students, next videosல நாம chief minister and his functions, powers இத பத்தி பார்க்கலாம். Thank you.